வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் என்பதால் அந்த நாளில் விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி உள்ளிட்ட பாடல்களை பாடுவதால் முருகப்பெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். வைகாசி விசாகம் விரதமிருந்து வழிபடும் முறை, பூஜை செய்யும் முறைகள், படிக்க வேண்டிய மந்திரம், நைவேத்தியம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவற்றுள் கிருத்திகை மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாடு நாளாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றி 6 தாமரை மலர்களில் தவழ்ந்த 6 குழந்தைகளை வளர்த்தெடுத்த கிருத்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய விரத நாளானது. அதேபோல் முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று. அது மட்டுமல்ல, விசாகம் நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாகும். அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருள் உரைத்தவன் என்பதாலேயே முருகனை ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் அழைக்கிறோம். வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே 22ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. மே 22ஆம் தேதி காலை 8:18 மணிக்கு துவங்கி மே 23ஆம் தேதி காலை 9:43 மணி வரை விசாகம் நட்சத்திரம் உள்ளது. இதனால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் மே 22ஆம் தேதி நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரதம், வழிபாடு, பூஜைகள் மேற்கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், காவடி எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் ஆகியவற்றை பக்தர்கள் செய்வதுண்டு. வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் விரதம் இருப்பதைப் போல் விரதம் இருக்கலாம். அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தர்ப்பம் எனப்படும் இனிப்பு அப்பத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். முடியாதவர்கள் தேன், தினை மாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து முருகனை வழிபடலாம். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் தொல்லை தரும் பிரச்சனைகள் விலகிவிடும். முற்பிறவில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமானை இந்த நாளில் மனமுருகி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். Thank you for watching.